கருத்தரிப்பதில் பிரச்சனையா? நோவா ஐவிஎஃப் இன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள். இந்த கொலாஜன் அது கம்மியாகும் போதுதான் நமக்கு அந்த சுருக்கம் ஏற்படும். அதுவே நமக்கு வயதான அந்த தோற்றத்தை நமக்கு கொடுக்கும். இது எந்தெந்த உணவுல எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயற்கையாவே நம்ம கொலாஜனை அதிகமாக்கணும் அப்படின்னா உணவை தவிர பெஸ்டான ஒரு விஷயம். வயசானாலும் யங்கா தெரியணும். இப்போ வயசு ஒரு 60 வயசு இருக்கிறவங்க கிட்ட நீங்க 30 வயசான்னு கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி டாக்டர் விகடன் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருடைய ஆசை, அதுவும் ஒரு சின்னதா எப்பவுமே நமக்கு தோணக்கூடியது, வயசானாலும் யங்கா தெரியணும். இப்போ வயசு ஒரு 60 வயசு இருக்கிறவங்க கிட்ட நீங்க 30 வயசான்னு கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் வயசை குறைச்சிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அட்வான்ஸ்டாக நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்துருச்சுங்க. இந்த அட்வான்சிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா கொலாஜன் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு தெரப்பியே இருக்கு. ஸோ இதில் இன்ஜெக்ஷன் மூலயமா நம்மளுடைய அந்த கொலாஜன் டிஷ்யூஸை ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க. நிறைய ஆர்டிஃபிஷியலாக இதுக்காக மெடிகேஷன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி நம்ம இயற்கை மருத்துவத்தில் நம்ம பார்க்கலாம்ல. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இயற்கையாகவே நம்ம கொலாஜனை அதிகமாக்கணும் அப்படின்னா உணவை தவிர பெஸ்டான ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாதுங்க. இந்த உணவு விஷயத்திலேயே நம்ம கொலாஜனை ஜாஸ்தி ஆகலாம். என்ன மேடம் அது கொலாஜன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு புரியுது. அந்த கொலாஜன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின்னை இது அது என்ன பண்ணுனாக்கா, நம்மளுடைய அந்த ஸ்கின்னை க்ளோ ஆக்கிறதுக்காக இது ஒரு புரோட்டீன். இதோடைய இது ஜாஸ்தி ஆகும்போது, இதோட கொலாஜன் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ஸ்கின்னுடைய எலாஸ்டிசிட்டி மெயின்டைன் ஆகும், ஒரு சப்பிள்னஸ் இருக்கும், ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், ஒரு க்ளோயிங் இருக்கும், அந்த ஸ்ட்ரெச்சிங் நமக்கு கிடைக்கிறது. இது எல்லாமே நமக்கு கொலாஜன்னால தான். இந்த கொலாஜன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அமினோ ஆசிட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பாடியில் பில்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஸ்கின்னோடைய க்ளோயிங்கும். அப்போ என்ன மேடம், நான் ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்டாலே இந்த கொலாஜன் ஜாஸ்தி ஆகிடுமா நீங்கள் கேட்கலாம். ஸோ அதில் முக்கியமாக பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீனாக நம்ம எடுக்கும் போது அது இன்னும் அற்புதமான எஃபெக்டை நமக்கு கிரியேட் பண்ணும். இந்த அமினோ ஆசிட்னு சொன்னல, அந்த கொலாஜனை அதிகமாக்கணும்னா 3 முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் நமக்கு தேவைப்படும். புரோலின், லயோசின் அண்ட் கிளைசின். இந்த 3மே நமக்கு அதிகமான லெவலில் நமக்கு எந்தெந்த உணவுலலாம் கிடைக்குதோ அதை நம்ம உட்கொள்ளும் போது அது நம்மளுடைய சர்மத்தை நல்லா பொலிவாகவும், முக்கியமாக இந்த கொலாஜன் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன தெரியுமாங்க, ரிங்கிள்ஸே இருக்காதுங்க. உங்களுக்கு ஃபேஸில் அந்த சுருக்கம் தெரியாது. எங்கேயுமே உங்களுக்கு அந்த ஒரு ஏஜ் அப்படின்னு நீங்கள் ஏஜ்டுன்னு சொல்கிற மாதிரியே இல்லாமல் ஒரு யங் லுக்கை கொடுக்கக்கூடியது இந்த கொலாஜன். ஸோ அது கம்மியாகும் போது தான் நமக்கு அந்த சுருக்கம் ஏற்படும். அதுவே நமக்கு வயதான அந்த தோற்றத்தை நமக்கு கொடுக்கும். இது எந்தெந்த உணவுலலாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிட்ரஸ். இது விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களும் காய்கறிகளும் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எக்கச்சக்கமாக நமக்கு அந்த கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது ப்ரிக்கோசர்னே சொல்லுவாங்க. அதாவது ஒரு கொலாஜன் நம்ம உடம்புல தயாராகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மூலப்பொருளாகவே இந்த விட்டமின் சியை கருதுறாங்க. அதனால தான் அவங்க தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு மருந்துலையுமே இந்த விட்டமின் சி அப்படின்ற ஒரு பேஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்க தான் செய்யும். அதை நம்ம டைரெக்டாக நம்ம எலுமிச்சப்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, பெரிய நெல்லிக்காய் இதை தினசரி நம்ம சாரா எடுத்து நம்ம குடிக்கிறது மூலயமாவோ, பழங்களாக சாப்பிட்றது மூலயமாவோ நம்ம அந்த கொலாஜனை அதிகமாக்கலாம். அடுத்து சில பழங்களில் கூட இது ஜாஸ்தியாகவே இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, மாம்பழத்தில், கொய்யாப்பழம், பைனாப்பிள், அதுக்கப்புறம் பேரிக்காய். ஆக்சுவலாக கொய்யா நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும். மற்றதெல்லாம் கூட நம்ம சீசன் சொல்லலாம். ஆனால் அந்த கொய்யா நமக்கு ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடியது. ரொம்ப சீப்பான ரேட்லேயும் நமக்கு ஈஸியாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா கூட ஒரு 2 கொய்யாப்பழம் நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அதில் நமக்கு ஜிங்க் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ஜிங்க் இந்த கொலாஜனோடைய ப்ரொடக்ஷனுக்கும் அதே நேரத்தில் இந்த சருமத்தை மேன்மைப்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுமா.
ஸோ அது வந்து நமக்கு கொய்யாலேயே கிடைக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம மிஸ் பண்ணுவோம்? ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த முக்கியமான உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா பூண்டு. இந்த பூண்டை வந்து இது ஒரு லைஃப் சேவிங் ட்ரக்குன்னு கூட சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இதில் எஃபெக்ட் இருக்குங்க. ஏன்னா இதை வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்குன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஆன்டி ஏஜிங் ட்ரக்குன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து சல்ஃபர் காம்பவுண்ட் வந்து நிறைய இருக்கு. இந்த பூண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆலிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட், அந்த சல்ஃபர் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கும் அதிகமாக்குது. இன்னொன்று நமக்கு இரத்த குழாயில் எங்கேயும் அடைப்பு இல்லாமல் சீரான ரத்த ஓட்டத்தை மேன்மைப்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த ஸ்கின்னோடைய எலாஸ்டிசிட்டி, அந்த டோன் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொலிவு, ஒரு புத்துணர்ச்சி. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இன்டர்னலாக இது வந்து ஒரு பெஸ்ட் டீடாக்சிஃபிகேஷன் எஃபெக்டையும் ஏற்படுத்துது. ஸோ இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ஒரு பொலிவோட ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முந்திரி. ஆக்சுவலாக முந்திரி வந்து நம்ம லிமிட்டடாக எடுத்துக்கிறது நல்லது. இது எல்லாரும் எடுத்துக்க முடியுமா அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு 2 முந்திரி நம்ம சாப்பிட்டா கூட இது நம்மளுடைய அந்த கொலாஜன், ஏன்னா இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதில் இருக்கக்கூடிய அந்த செலினியம் நமக்கு கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். தக்காளிக்கு மிஞ்சின ஒரு வெஜிடபிள் எதுவுமே கிடையாதுங்க. இந்த தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சலேட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, விட்டமின் சி இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது. இது உடல் முழுக்க ரத்த ஓட்டத்தை அதிகம் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளுடைய உடல் பருமனை குறைக்கும், இதயத்தோடைய துடிப்பை வந்து மேன்மைப்படுத்தும், முக்கியமாக ஹார்ட் ஃபங்க்ஷன்னே சொல்லலாம். இதில் காமா அமினோ பியூட்ரிக் ஆசிடும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து இதை நம்ம இன்டர்னலாகவும் சாப்பிடலாம், அதே நேரத்தில் நம்ம ஃபேஸுக்கு பேக்காகவும் போடலாம். பெஸ்ட் ப்ளீச்சிங் எஃபெக்டை கூட ஏற்படுத்தும். அதாவது நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டேனை கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த தக்காளி வந்து ஹெல்ப் பண்ணும். தக்காளியை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தயிர் கலந்து நம்ம போடும்போது அப்படியே ஒரு ஃபேஸ் வந்து நல்லா ப்ளீச் பண்ண மாதிரி அவ்வளோ எஃபெக்டிவாகவே இருக்கும். இதில் சில பெர்ரிஸ் எல்லாம் கூட பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்ட்ராபெர்ரி, ராஸ்பெர்ரி இந்த மாதிரி பெர்ரி எல்லாம் நம்ம அஃபோர்டபுளாக கிடையாதுங்க. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கூஸ்பெர்ரின்னு சொல்லக்கூடிய பெரிய நெல்லிக்காய், இது 6 சுவையும் இருக்குது, 100 மெடிசினல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. இதை நம்ம தினசரி காலையில் எம்டி ஸ்டமக்கில் நம்ம ஜூஸாவோ இல்லை நம்ம குடிக்கிற தண்ணியில் இதை கட் பண்ணி நம்ம போட்டு ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலோ இது நம்மளுடைய அந்த கொலாஜனோடைய ஃபார்மேஷனை அதிகமாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மண் சிகிச்சையிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபர் காம்பவுண்ட் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா டோன் பண்ணி இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம உடல் முழுக்க மண் சிகிச்சையாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஜஸ்ட்டு ஃபேஸுக்கு மட்டும் நம்ம இந்த மண்ணோட சேர்த்து கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து நம்ம போடும்போது இது நம்மளுடைய முகத்தோடைய பொலிவையும் அதிகமாக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் எல்லாமே வெஜிடேரியனாக சொல்கிறீங்களே மேடம், ஆனால் ப்ரோட்டீன் ஆரம்பிச்சுட்டு இதை பற்றி நீங்கள் வேறு எதுவுமே கமிட் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஃபிஷ்ஷுலேயும் நல்ல எஃபெக்ட் இருக்குது, சிக்கன்னாலேயும் எஃபெக்ட் இருக்குது, அதே மாதிரி எக்கோட ஒயிட்லேயும் வந்து இந்த கொலாஜனோடைய ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே நம்ம ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுங்க. ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயத்த நான் ஆரம்பத்திலேயே சொல்ல விட்டுட்டேன், தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3லேருந்து 3.5 லிட்டர் நம்ம தண்ணி குடித்தாலே இது நம்மளுடைய அந்த செல்லுடைய ஃபார்மேஷனையும் அதே நேரத்தில் இந்த ப்ரோட்டீனுடைய அப்சார்ப்ஷனையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா எவ்வளோதான் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் எதுவுமே பயன் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து கூட க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லா பச்சை காய்கறிகள்லேயும் கீரைகள்லேயும் இது வந்து நமக்கு போதுமான அளவுக்கு கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர், இந்த பொட்டாசியம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அது நம்மளுடைய சர்மத்தை பாதுகாக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வருடமாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன், கன்சல்டன்ட், அல்ட்ராசவுண்ட், செமன் அனாலிசிஸ் முதலான மொத்த சேவைகளுக்கு ரூபாய் 15,000 வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள்.